ஒரு மனிதர் ஒரு ஊருக்கு பெண் கேட்டு போகிறார். இவரும் ஏதோ நம்ம போய் கேட்ட உடனே நம்ம அழகாக இருக்கிறோம், உடனே பெண் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மெய் மறந்து போயிட்டுருக்கிறார். போக போக தான் அங்கே போகிற வழியில் அந்த ஊரை பற்றி இவருக்கு சரியாக தெரியாமல் போச்சு. ஊரை நெருங்க நெருங்க ஒரு நபரை சந்திக்கிறார். எங்கப்பா எல்லாம் கும்பலாக கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா ஐயா நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இந்த ஊரில் பெண் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் பெண் பார்க்க போகிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழிப்போக்கர் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு சமாச்சாரத்தை சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரா, இந்த ஊர் இருக்கலையே மோசமான ஊருப்பா, நீங்கள் பெண் கேட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே போனால் சில சம்பிரதாயங்கள் இருக்குது, அதை முடிச்சிட்டா உங்களுக்கு பெண் கொடுப்பாங்க, இல்லைன்னா 10 சவுக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒரே அதிசயமாக போச்சு, ஆச்சரியமாகவும் போச்சு. இதனடா வம்பா போயிட்டுது, இந்த தரகர் இதை பற்றியெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்ததை வந்துட்டோம், அப்படி என்ன தான் சமாச்சாரம்னு பார்த்தலாம் அப்படின்னு மன வலிமையோட போயிடுறாரு. அப்போயே அந்த வழிபோக்கர் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துக்காமல் அவர் பகலை கடந்து போயிடுறாரு. மறுபடியும் ஒடியாந்து ஏன் மாப்பிள்ளை யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒல்லியாக இருக்கிற பையனை கூப்பிட்டு இவர் தாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வழிபோக்கர்கிட்ட. உடனே அவர் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடுறார். சரி சரி நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட அந்த வழிபோக்கர் சொல்கிறார். ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நீ சவுக்கடி வாங்குறத நான் பார்க்குறதுக்கு வரேன், நான் போய் என் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல விசையாக ஓட ஆரம்பிக்கிறார். இது என்னடா இது, என்ன சமாச்சாரம்னே சொல்லாமல் நம்மளை அந்தளவுக்கு முடிவு பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு மாப்பிள்ளைக்கு சரியான கோபம் வந்துட்டுது. உடனே பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்த்தரலாம், அப்படி என்ன தான் பரிச்சு வைக்கிறாங்கன்னு போய் பார்ப்போன்னு விடுன்னு பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா தடபுடலாக ஏற்பாடு, விருந்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. கூட்டம், மாலை, மரியாதை எல்லாமே அமர்க்களமாக நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி உட்காந்து காப்பி கீப்பெல்லாம் சாப்பிட்டு பெண்ணை நாங்கள் உங்கள் கண்ணுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பரிகாரங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே ஒரே நிமிஷம் செஞ்சு வெளியே வாங்கன்னு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு உருளை வடிவில் 100 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று கிடக்குது. அதாவது ரவுண்டான கல் ஒன்று கிடக்குது. அதுக்கு பேர் இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை தோளுக்கு மேலே தூக்கி பின்பக்கமாக போடணும், அப்போ தான் நாங்கள் பெண்ணை காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலேயும் கீழேயும் மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் தரகர்கிட்ட சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன, இது எல்லாமே எங்களோட சம்பிரதாயம், இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா தாராளமாக எங்கள் பொண்ணை நீங்கள் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு வாதத்தை முன்வைக்கிறாங்க. மாப்பிள்ளை அந்த இளவட்ட கல்லை நெருங்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு கை வந்து குறுக்க தடுக்குது. எப்பா நீ இந்த இளவட்டக்கல்லை தூக்கி பின்பக்கமாக போட்டுட்டீங்கன்னா எங்கள் வீட்டு பெண் உங்களுக்கு கொடுத்துருவோம், அப்படி நீ தூக்க முடியாமல் போட்டுட்டீன்னா உனக்கு எங்கள் வீட்டு சார்பாக 10 சவுக்கடி விழுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு இனிமேல் எங்கள் பெண்ணை தேடி யாரும் வரக்கூடாது, தைரியமான ஆளுங்க மட்டும்தான் வரணும்னு அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே மாப்பிள்ளைக்கு குப்புன்னு உடம்பு வேர்த்து போச்சு. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு தம்மா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் முயற்சி பண்ணுறாரு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை எப்படியோ ஒன்று அந்த இளவட்ட கல்லை தூக்கி இது பின்பக்கமாக போட்டுறாருங்க. போட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படிப்பா நீ இருக்கிற உடம்புக்கு எப்படி இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்ட, எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு அப்படிங்கிறாங்க. ஐயா எந்த ஒரு மனுஷனையும் சராசரி உடம்பை பார்த்து எடை போடக்கூடாது, எனக்குள்ளே இருக்கிற வலுவை பார்க்கணும், என்னுடைய மன தைரியம்தான். நீங்கள் 10 சவுக்கடி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே உங்ககிட்ட நான் பெண் கட்டாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவங்க முன்னாடி நான் அவமானப்படக்கூடாது, அந்த ஒரு நம்பிக்கையை நினச்சேன், அதனால தான் நான் இந்த கல்லை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இனிமேல் யார் தடுத்தாலும் என் பெண்ணை நீ தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக திருமணம் நடக்குது. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் சடங்கு சம்பிரதாயமெல்லாம் எதற்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் வலிமைக்காக இல்லை, அவங்களுடைய மன வலிமைக்காக. அதாவது இப்போ இந்த ஆண்மகனால்
இந்த கல்லை தூக்க முடியுமான்னு எத்தனையோ பேர் கேலி பேசியிருப்பாங்க. ஆனால் அதை தூக்க முடியாட்டி உனக்கு 10 சவுக்கடி தரேன்னு இந்த குடும்பத்தார் சொல்லியும் அவருடைய மன வலிமையினால் அசால்ட்டாக அவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டிருக்கிறாருன்னா அது அந்த முன்னோர்கள் செஞ்ச ஒரு ஏற்பாடு. அடுத்தவங்க முன்னாடி நம்ம ஏன் தோற்று போய் நிற்கக்கூடாது, அடுத்தவங்க நம்மளை ஏளனம் பேசக்கூடாதுன்னு அந்த மாப்பிள்ளை மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்ச இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அவளுடைய வாழ்க்கை பாதையில் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை கடந்து போகிற பக்குவத்தையும் புரிஞ்சுக்குவார். அதை எப்படியாவது ஒன்று கடந்து ஜெயிச்சு காட்டிடணும்னு அந்த உத்வேகம் அவர் மனசுக்குள்ளே வரணுதான் முன்னோர்கள் இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தையெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க.